finishes off in style. A magnificent strike into the crowd. வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு சேனல் காக்டெயில் ஃபியூரியஸ். இப்போ நம்ம பார்க்க போற வீடியோ நியூசிலாந்து வர்சஸ் ஆஸ்திரேலியா வெல்லிங்டன் டெஸ்ட் ரிவ்யூ தான். எஸ், ஆஸ்திரேலியா தாரமா வின் பண்ணிட்டாங்க 172 ரன்ஸ் வித்தியாசத்துல. நம்ம என்ன நினைச்சோம், டேரல் மிச்சல் அண்ட் ரச்சின் ரவீந்திரா ஏதாவது ஒரு ஃபைட் பேக் கொடுப்பாங்களா அன்னைக்கு மாதிரியே நினைச்சோம். பட் இல்ல, 85 ரன்ஸ் தான் ஆட் பண்ணாங்க. ஓவர் நைட்ல 111 for 3 இருந்தாங்க. பட் அதுக்கப்புறம் அவங்களால வந்து பாத்தீங்கன்னா 85 ரன்ஸ் தான் ஆட் பண்ண முடிஞ்சது. 196 ஆல் அவுட் ஆயிட்டாங்க அண்ட் 172 ரன்ஸ் வித்தியாசத்துல தோக்கவும் செஞ்சுட்டாங்க. ஸோ நியூசிலாண்டுக்கு இது ரொம்பவே ஒரு டிசப்பாயிண்டிங் லாஸ். ஏன்னா வேர்ல்டு டெஸ்ட் சாம்பியன்ஷிப்ல அவங்க தான் நம்பர் 1ல இருந்தாங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா புசுக்குன்னு அப்படியே ஸ்லோவா இறங்கி நம்பர் 3 வந்துட்டாங்க. இந்தியா நம்பர் 1 போயிட்டாங்க, ஆஸ்திரேலியா நம்பர் 2 வந்துட்டாங்க. ஸோ இது வந்து இந்த மியூசிக்கல் சேர் வந்து இந்த டாப் 3 நடந்துகிட்டே தான் இருக்கும் ஒரு டெஸ்ட் மேட்ச்க்கு அப்புறம். இப்போதைக்கு கரண்டா இந்தியா தான் வந்து பாத்தீங்கன்னா நம்பர் 1ல இருக்காங்க. பட் ஆஸ்திரேலியா பத்தி நம்மளுக்கு நல்லா தெரியும், எந்த டைம்ல எந்த இடத்துல எப்படி வரணுமோ கரெக்டா வந்துருவாங்க. ஸோ அதை தான் இப்போ பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்ல முடியும். பட் ஹியூஜ் குடாஸ் டு நேதன் லயன். என்னங்க மனுஷன் அவரு. அதாவது ஜென்ரலா அஸ்வினுக்கும் நேதன் லைனுக்கும் நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா கம்பேர் பண்ணி பேசுவாங்க. எனக்கு 2 பேருமே பிடிக்கும். பட் டெஃபினட்டா நேதன் லைன் ஒரு ஸ்டெப் தாண்டி தான் இருக்காரு அஸ்வினை விட. ஏன்னா ரீசன்ஸ் இருக்கு. ஆஸ்திரேலியா தான் அவரோட ஹோம் கிரவுண்ட். ஸோ அங்க வந்து பாத்தீங்கன்னா விக்கெட்ஸ் எடுக்கிறாரு. சவுத் ஆப்பிரிக்கால விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. நியூசிலாந்துல வெல்லிங்டன் பேசின் ரிசர்வ், எஸ் பிச்சில் வந்து பாத்தீங்கன்னா 3rd டே 4th டே அந்த ஒரு லைட்டா ஒரு டர்ன் இருந்தது வச்சுக்கோங்க. பட் ஸ்டில் நீங்க வந்து சீனா கண்ட்ரீஸ்ல கன்சிஸ்டன்டா விக்கெட்ஸ் எடுக்கிறீங்கன்னா ஒரு ஸ்பின்னரா பாராட்டி தான் காணும். வேற அஸ்வின் அது கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆயிருக்காரு. அஸ்வின் வந்து பாத்தீங்கன்னா ஹோம் கண்டிஷன்ஸ்ல பிளஸ் சப்கான்டினென்ட் கண்டிஷன்ஸ்ல டெட்லியா போடுவார். அதுல பேச்சே இல்ல. ஓரளவுக்கு சுமாரா ஆஸ்திரேலியால பெர்ஃபார்ம் பண்ணிருக்காரு. பட் when it comes to நியூசிலாந்து சவுத் ஆப்பிரிக்கான்னு பாத்தீங்கன்னா நிஜமாவே அந்த கண்டிஷன்ஸ்ல அவர் ரொம்பவே ஸ்ட்ரகிள் ஆயிருக்காரு. வேற நேதன் லைன் டோட்டலா அந்த கண்டிஷன்ஸ் எல்லாம் நல்லாவே போட்டிருக்காரு. ஸோ அந்த ஒரு டிஃபரன்ஸ்க்காக தான் நான் டெஃபினட்டா வந்து பாத்தீங்கன்னா நேதன் லைனை வந்து ஒரு ஸ்டெப் முன்னாடி தான் வைப்பேன். அண்ட் சீரீஸா 10 விக்கெட்ஸ் இந்த மேட்ச். ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல 4 விக்கெட், செகண்ட் இன்னிங்ஸ்ல 6 விக்கெட். டெஃபினட்டா நான் லாஸ்டா முடிக்கும் போது சொன்னேன், இட்ஸ் பிட்வீன் நேதன் லைன் வர்சஸ் நியூசிலாந்து தான் சொல்லி. எக்ஸாக்ட்லி அதுதான் நடந்துச்சு. அண்ட் எஸ், நியூசிலாந்து வில் பி வெரி டிசப்பாயிண்டட்ங்க. டாஸை வின் பண்ணிட்டு அவங்க என்ன நினைச்சாங்கன்னா, ஆக்சுவலா அவங்க பிச்சில் அவங்களே ஏமாந்துட்டாங்க. புல்லுனா புல்லு, அதாவது கிரவுண்டுக்கும் அந்த பிச்சுக்கும் வித்தியாசமே தெரியல அப்படின்னு ஒரு வகையில் அவங்க என்ன நினைச்சாங்கன்னா, ஓகே பயங்கர நிப்போம் காலைல நம்ம பாட்டுக்கு பேட்டிங் ஆடிட்டு அங்க ஸ்டார்க்கு ஏசல் விட்டு பொறுக்கிட்டானுங்கன்னா 80-90 ஆல் அவுட்னா அப்புறம் கஷ்டம்பா. அதனால இவங்கள பேட்டிங் புட்டின் போட்டு நம்ம வந்து விக்கெட்ஸ் எடுக்கலாம்னு பார்த்தாங்க. ஆனா நல்லா போட்டாங்க. பட் அன்பார்ச்சுனேட்லி கேமரன் கிரீனோட அந்த லைட்னிங் இன்னிங்ஸ் வந்து ஸ்ட்ரைக் ஆயிடுச்சு அவங்களுக்கு. அவர் வேற லெவலில் விளையாடினாரு. அது மட்டும் இல்லாமல் கடைசி பார்ட்னர்ஷிப் 116 ரன்ஸ் வித் ஏசல் விட், அதுவே ஒரு செட் பேக் ஆக்சுவலா நியூசிலாண்டுக்கு. ஏன்னா இந்த பிச்சில் 380 ரொம்ப, நான் அப்பயே சொன்னேன் 300 நல்ல ஸ்கோர். 380 வந்து பாத்தீங்கன்னா ஹியூஜ் ஸ்கோர். அண்ட் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா 43 ஓவர்லேயே நியூசிலாந்து ஆல் அவுட் ஆயிட்டாங்க. அண்ட் ஆஸ்திரேலியா வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் பேட்டிங் சொதப்பினாலும் அவங்க கிட்ட ஆல்ரெடி லீடு வந்து பாத்தீங்கன்னா 200 கிட்ட இருக்கு. அதை விட என்ன வேணும் சொல்லுங்க. ஸோ அப்படின்னு ஒரு பட்சத்தில் டார்கெட் 369 இந்த பிச்சில் ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஏன்னா ஸ்பின்னே எடுக்கலனா கூட வந்து பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியா வந்து இது ஓரளவுக்கு டஃப் தான் கொடுத்துருப்பாங்க. அண்ட் ஸ்பின்னு வேற, அதாவது அதே பிச்சில் பவுன்ஸும் இருக்கு. 3rd டே 4th டே ஸ்பின்னும் எடுக்க ஆரம்பிச்சோன்னே நியூசிலாந்து பேட்ஸ்மேன் லிட்டரலி க்ளூலெஸ்ஸாக இருக்காங்க. இது ஒரு பெரிய சேலஞ்ச் ஆக்சுவலாக நியூசிலாந்து ஃபேஸ் பண்ணுவாங்க. நான் என்னோட பழைய வீடியோஸும் சொல்லிட்டு இருப்பேன். இந்த T20 வேர்ல்ட் கப் கூட வெஸ்ட் இண்டீஸ்ல பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்லோ பிச்சஸ் தான் இருக்கும். டெஃபினட்டா நியூசிலாந்து பேட்ஸ்மேன் ஸ்ட்ரகிள் ஆவாங்க. அடுத்தது இந்தியாவுக்கு 3 டெஸ்ட் விளையாட வராங்க. டெஃபினட்டா வந்து பார்த்தீங்கன்னா பிச் வந்து ஸ்பின் எடுக்க ஆரம்பிக்கும். ஃபிளாட் ட்ராக்கா இருந்தாலுமே 3rd டேல இருந்து ஸ்பின் எடுக்க ஆரம்பிக்கும். ஐ திங்க் நிறைய நியூசிலாந்து பேட்ஸ்மேன் வந்து ஸ்ட்ரகிள் ஆக போறாங்க. ஏன்னா அவங்களோட டிஃபென்ஸ் பார்க்கும்போது பாத்தீங்கன்னா டெஃபினட்டா வந்து பாத்தீங்கன்னா இந்த காட் பிஹைண்ட் அண்ட் ஷார்ட் லெக், ஃபார்வர்ட் பாயிண்ட், இந்த மாதிரிலாம் நிறைய அவுட் ஆக வாய்ப்புகள் நிறைய இருக்கு. ஏன்னா அவங்களோட கிரிப்பும் சரி, அவங்களோட ஸ்டான்ஸும் சரி, டெஃபினட்டா வந்து பாத்தீங்கன்னா ஸ்பின் கண்டிஷன்ஸ்ல ரொம்பவே ஸ்ட்ரகிள் ஆவாங்கன்னு தெரியுது. எஸ்பெஷலி ஒரு 2-3 பிளேயர்ஸ் அப்பார்ட் ஃப்ரம் கேன் வில்லியம்சன் அப்படின்னு நான் சொன்னதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அவர் ஒரு அண்டர் ப்ரெஷர்ல இருக்காருங்க. ஏன்னா ரீசெண்ட் டைம்ஸ்ல கொஞ்சம் லோவர் ரேங்க் டீம்ஸோட பயங்கரமா அடிச்சிருக்காரு ரன்ஸ். பட் ஹெவி வெயிட் டீம்ஸ் லைக் ஆஸ்திரேலியா, சவுத் ஆப்பிரிக்கா, இந்தியா கூட வந்து பாத்தீங்கன்னா லாஸ்டா விளையாடும் போது அந்த அளவுக்கு பெருசா அடிக்கல. ஸோ அந்த ஒரு கிரிட்டிசிசம் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காரு. பட் அதுக்கு ரொம்ப கிரிட்டிக்கலா இருக்கக்கூடாது. ஏன்னா கேன் வில்லியம்சன்னா கிளாஸ். அவர் எப்போ வரணுமோ கரெக்டா அந்த டைம்ல வருவார். எஸ், ஃபெயிலியர் தான். ஹோப்ஃபுல்லி செகண்ட் டெஸ்ட் மேட்ச் அவரோட பெஸ்ட் எடுத்துட்டு வருவாருன்னு தான் நான் நம்புறேன். ரொம்ப கிரிட்டிக்கலா நம்ம கேன் வில்லியம்சன் பேசுற அளவுக்குலாம் யாருக்குமே தகுதி கிடையாது. அது வேற விஷயம். இஸ் இன் அ பேட் ஃபார்ம் when it comes to a good team. மேபி ஒரு நார்மல் டீம் வரும்போது பாத்தீங்கன்னா அவர் வந்து ஓரளவுக்கு அவரால் ஃப்ரீயா விளையாட முடியுது. பட் டெஃபினட்டா இந்த மாதிரி பெரிய பிளேயர்ஸ்லாம் வந்து பெரிய டீம் அடிக்கும் போது அந்த வேல்யூ இருக்கும். ஸோ அது கண்டிப்பா கேன் வில்லியம்சனுக்கும் தெரியும். நம்ம சொல்லணும்னு அவசியம் இல்லை. பொறுத்து வந்து பார்க்கலாம் செகண்ட் டெஸ்ட் நம்ம கேன் என்ன பண்றாருன்னு சொல்லிட்டு. பட் ஆஸ்திரேலியா பொறுத்த வரைக்கும் ஆஸ் யூஷுவல் டாமினன்ஸ்ங்க. அப்பா என்ன டீம்யா, நீங்க எல்லா ஃபார்மெட்லயும் அடிக்கிறீங்க. அப்ப அந்த பழைய ஆஸ்திரேலியா மாதிரி ஆயிட்டாங்க. ரீசெண்ட் டைம்ஸ்ல நீங்க லாஸ்ட் ஒரு 2-3 இயர்ஸ் எடுத்துக்கோங்க, ஈவன் 4-5 இயர்ஸ் எடுத்துக்கோங்களேன். அதாவது அவங்க இந்த பைலேட்டரல் சீரீஸ்ல பெருசா கான்சென்ட்ரேட் பண்ண மாட்டாங்க, தோத்துட்டு இருந்தாங்க. ஆனா எங்க கப் அடிக்கணுமோ, ஐசிசி ஈவெண்ட் அடிக்கணுமோ அங்க அடிச்சிருவாங்க. ஆனா இப்ப ரீசெண்ட் டைம்ஸ்ல ஈவன் அந்த பைலேட்டரல் சீரீஸ் கூட விட மாட்டேங்கிறாங்க. அப்பெல்லாம் பாத்தீங்கன்னா ஆஸ்திரேலியா பைலேட்டரல் சீரீஸ் கூட ஒயிட் வாஷ் பண்ணுவாங்க. இப்ப ரீசெண்டா அதை தான் பண்றாங்க ஆக்சுவலா. ஸோ ஆஸ்திரேலியா இஸ் கம்மிங் பேக் லைக் ஓல்ட் ஆஸ்திரேலியா தான் நம்ம சொல்ல முடியும். ஏன்னா அந்த 1990s to அந்த 2005 இருப்பாங்க பாத்தீங்களா, பா
அந்த பீரியட்லாம் வந்து லிட்டரலி ஒரு மேட்ச் ஆஸ்திரேலியா தோத்துட்டாங்கன்னாலே அது ஒரு பெரிய விஷயமா இருக்கும். அப்போ பாத்துக்கோங்க எந்த லெவல்ல டாமினேட் பண்ணிருக்காங்கன்னு. அதே மாதிரிதான் இப்போ வந்துட்டு இருக்காங்க. டெஃபினட்டா கேமரன் கிரீன் ஒரு மிகப்பெரிய பாசிட்டிவ். ஏன்னா உங்களுக்கு நல்லா தெரியும், டேவிட் வார்னர் ரிட்டையர் ஆனதுக்கு அப்புறம் ஸ்டீவ் ஸ்மித் ஓப்பனிங் இறங்குறாரு. கேமரன் கிரீன் வந்து பாத்தீங்கன்னா நம்பர் 4 பொசிஷன் வந்திருக்காரு. ஸோ டெஃபினட்டா கேமரன் கிரீனோட இன்னிங்ஸ் அண்ட் அவரோட ஃபார்ம் ரொம்ப ரொம்ப வைட்டலா ஆஸ்திரேலியாக்கு இருக்கு. நான் சொல்ற காரணம் என்னன்னா, ஸ்மித் வந்து பாத்தீங்கன்னா ரீசெண்ட் டைம்ல ஃபார்ம்ல இல்ல. லாபுஷின் ரொம்ப ஆச்சரியமா வந்து பாத்தீங்கன்னா லாஸ்ட் 10 இன்னிங்ஸ் பெருசா அடிக்கவே இல்லை. ஜென்ரலா அப்படி ஒரு கன்சிஸ்டன்ட் பிளேயர். லைக் எல்லா பிளேயர்ஸ்க்கும் ஒரு ஸ்லம்ப் வரும்ல, ஒரு பேட் ஃபார்ம். அதுதான் எக்ஸாக்ட்லி மார்னஸ் லாபுஷனுக்கு வந்திருக்கு. பட் அன்பார்ச்சுனேட்லி அவருக்கு மட்டும் இல்ல, அந்த பக்கம் ஸ்டீவ் ஸ்மித் 2 ஹெவி வெயிட் ரன் ஸ்கோரரும் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் அவுட் ஆஃப் ஃபார்ம்ல இருக்காங்க. பட் அவங்க அவுட் ஆஃப் ஃபார்ம்ல இருந்துமே வந்து பாத்தீங்கன்னா லைக் கேமரன் கிரீன் பெர்ஃபார்ம் பண்றாரு. அட் சேம் டைம் சடனா வந்து பாத்தீங்கன்னா டிராவிஸ் இன் பிட்வீன்ல ஒரு கேமியோ விளையாடுவாரு. ஸோ அவங்களோட டீம் வந்து பாத்தீங்கன்னா செம்மையா இருக்கு. மிச்சல் மார்ஷ் ஆடுவாரு. ஸோ ஒருத்தர் விட்டா இன்னொன்னு ஒருத்தர்ன்ற மாதிரி தான் ஆஸ்திரேலியா. எப்பவுமே அந்த ஒருத்தர் 2 பேரை நம்பிலாம் கிடையவே கிடையாது அவங்க ஆக்சுவலி. சாரி. ஸோ அந்த வகையில வந்து பாத்தீங்கன்னா ஆஸ்திரேலியாவோட டாமினன்ஸ் கண்டினியூ ஆகிட்டே தான் இருக்கு. ஆனா பார்க்கும்போது சூப்பரா இருக்கு. இப்படி ஒருத்தன் தேவைடா, இப்படி ஒருத்தன் இருந்தாதான் போனீங்க எல்லா டீமும் நீங்களாம் வந்து கொஞ்சம் பயத்தோட விளையாடுவீங்க. என்னதான் சீன் போட்டோன்னு ஆஸ்திரேலியாவோட இந்த மாதிரி அடிக்க முடியுமா அப்படின்னு ஒரு பயம் வரும். ஸோ கிரிக்கெட் பொறுத்த வரைக்கும் அது ரொம்பவே நல்லதுதான் ஆஸ்திரேலியா டாமினேட் பண்றது. அப்பதான் ஒரு வெறி இருக்கும். ஒரு ஆஸ்திரேலியா அடிக்கும் போது அவனுக்கு சூப்பர் டீம், அப்போ அவங்களை வின் பண்ணும் போது தான் ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும். பட் பார்க்கலாம், நம்மளும் வந்து ஃபைனல்ஸ் எல்லாம் தோத்துட்டு இருக்கும். பட் இந்த டெஸ்ட் மேட்ச் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா டெஃபினட்டா ஆஸ்திரேலியாவோட டாமினன்ஸ் எங்கேயோ 172 ரன்ஸ் வித்தியாசத்துல வின் பண்ணிருக்காங்கன்னா பாத்துக்கோங்க எந்த லெவல்னு. ஸோ WTC பாயிண்ட்ஸும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அவங்க எப்படியாவது அந்த டாப் பொசிஷனை பிடிக்கணும்னு பார்ப்பாங்க. நியூசிலாண்டும் வந்து பாத்தீங்கன்னா அந்த ரேஸ்ல இருக்காங்க. ஸோ செகண்ட் டெஸ்ட் மேட்ச் எனக்கு தெரிஞ்சு ரொம்ப ரொம்ப குரூஷியல் ஃபார் போத் டீம்ஸ். ஏன்னா இது 2 மேட்ச் டெஸ்ட் சீரிஸ் அப்படின்னும் போது பாத்தீங்கன்னா பாயிண்ட்ஸ் வந்து அதிகமா இருக்கும். ஒரு மேட்ச் வின் பண்ணாலே பாத்தீங்கன்னா 6 பாயிண்ட் வரும். ஸோ 2 மேட்ச் வின் பண்ணா 12 பாயிண்ட். ஸோ அந்த வகையில் நியூசிலாந்து வின் பண்ணி ஒரு 6 பாயிண்ட் எடுக்க பார்ப்பாங்க. புரியுதா உங்களுக்கு? ஸோ நிறைய சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட்ஸ் எல்லாம் இருக்கு அப்கமிங் டெஸ்ட் மேட்சஸ்ல. ஹோப்ஃபுல்லி நம்ம ஒரு டைட் மேட்ச் எதிர்பார்ப்போம்னு நினைக்கிறேன். அண்ட் உங்களோட கருத்துல தாராளமா கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. அட் சேம் டைம்ஸ் நாதன் லைன் அண்ட் ரவிச்சந்திரன் அஸ்வின் இவங்கள யார் பெஸ்ட் ஸ்பின்னர் நீங்க நினைக்கிறீங்கன்றதும் பாத்தீங்கன்னா கமெண்ட் செக்ஷன்ல போடலாம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அன்டில் தென் பாய்.